இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வாங்க துர்கா தேவிமா, இப்ப எதுக்கு என்ன தனியா கூப்பிடுறீங்க? முதல்ல உட்காருங்க சொல்றேன். சரி சொல்லு. துர்காமா, அவங்க என்ன ராணின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க யார்கிட்ட போன் பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு வந்து சொல்ல சொல்லிருக்காங்க. அப்படியா? உன்னை அவங்க ராணின்னு நம்புற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்ல. தேவிமா, இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நீ அவங்க கிட்ட போய் நான் போன்ல பேசினத கேட்ட மாதிரியே சொல்லணும், சரியா? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ராணி ராணி என்ன ராணி, என்னாச்சு ராணி? நீங்க ஆண்டி, நான் ஆண்டியை தானே கூப்பிட்டேன். எல்லாத்துக்குமே கொழுப்பு ஏறி கொஞ்ச நேரம் சும்மா நீ சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி துர்காமா யார்கிட்டயே போன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்படியா? யார்கிட்ட என்ன பேசுனா? ஏதோ போலீஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க போல. ஐயோ ஐயோ, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கடா ராணி கண்ணு? ஏதோ 2 பேரை தனியா கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ற விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. ஐயோ சிஸ்டர் போச்சு, சிஸ்டர் போச்சு. ஜெயில களி கூட கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஆள தூக்க போறா சிஸ்டர். தனியா கூட்டு போய் என்கவுண்டர்ங்கிற பேர்ல போட்டு தள்ளிட்டு அவன் தப்பிச்சுக்க போறா. பேசாம இரு ராணி, நீ போ. மறுபடியும் அவ யாருக்காவது போன் பண்ணா நீ கவனமா கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரி. ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அது என்னத்த கேட்டு வந்து என்னத்த சிஸ்டர். ஜெயில போட்டாவது பரவாயில்ல, உயிரோட வாது இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரோட உயிராவ தொக்கா எடுக்க போறோம் சிஸ்டர். என்ன பண்ண போறோம்னே தெரியல சிஸ்டர். வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டோம், என்கவுண்டர்லயும் நாம சாக மாட்டோம். தைரியமா இரு. உங்களுக்கு அசாத்திய தைரியம் தான் சிஸ்டர். எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. எவ்வளவோ பார்த்தாச்சு. 25 வருஷத்துக்கு முன்னால அந்த தேவிய நான் கொலை பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால அந்த மாரிய கொன்னேன். இப்போ அந்த துர்காவை அழிக்கிறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அவளை ஈஸியா அழிச்சிடலாம். கிழிச்சிங்க, கோலத்தை அழிக்கிற மாதிரியே பேசுது பாரு. இது ஐயோ தெய்வமா, தேளு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? தேல அடிச்சேன். ஐயோ துர்காமா, தேல் செத்து போயிருச்சு. இது வேற. ஏய், என்ன பண்ற? தேவசம் பண்ண போறேன். ச்சே, நான் தான் தேல் அடிக்க வந்தேன்ல, அதுக்குள்ள நீ எப்படி பண்ண? ஏய், நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வரதுக்குள்ள தேல் குழந்தையை கொட்டியிருந்தா குழந்தையால வலி தாங்க முடியுமா? அதுக்காக வெறும் கையால நீ தேலை நசுக்கிருக்க. தேல் கொடுக்க உன் கையில பட்டிருக்கும்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நான் தாங்கிக்குவேன், குழந்தையால தாங்கிக்க முடியுமா? உன் கையை காமி. காமி. ஐயோ, அது உள்ளங்கையில தேல் கொடுக்க கொட்டி லேசா காயமாயிருக்கு. சரி வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், சுண்ணாம்பு வச்சா சரியாயிடும். ஏய், இது தேலோட விஷம். நம்ம எதுக்கும் ஹாஸ்பிடல் போய் பார்த்தலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்படி கைய புடிச்சிட்டே இருந்தா அதுவே போதும். ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். வா, உடனே ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் பொள்ளாச்சியில இருக்கும்போது 3-4 தடவை தேல் கடிச்சிருக்கு. அப்பெல்லாம் நான் சுண்ணாம்பு தான் வச்சிருக்கேன். சுண்ணாம்பு வச்சா சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சரி சரி இரு, நான் போய் சுண்ணாம்பு எடுத்துட்டு வரேன்.
ஏன் இன்ஸ்பெக்டர், நான் இந்த வண்டியில வரேன், எங்க சிஸ்டர் எந்த வண்டியில வராங்க? நாய் பிடிக்கிற வண்டியில. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் இப்படித்தானே விலங்கோட வந்திருப்பாங்க. ம், ம். ஹலோ சார், என்ன சார் ஆள் அரவம் இல்லாத இடமா பார்த்து நிறுத்துறீங்க? ஓ, உங்களுக்கு சூசு வருதா? போகணுமா? இறங்கு. எனக்கு வரல, நீங்க போயிட்டு வாங்க ஆபீசர். பரவாயில்ல, இறங்கு. சார், நான் தப்பிச்செல்லாம் போக மாட்டேன். நீங்க போய் சூசு அடிச்சிட்டு வாங்க. கேரியா. யோ, இவனை இறக்குங்க. இறக்குங்க. ஐயோ, ஏய், இறங்கு. கையில விலங்கு இருக்கியா? பாத்தியா? இரியா. இறங்கு. இறங்குறேன். இறங்குயா. பொறுமையா இறங்குங்க. யோ, இறங்குயா. சீக்கிரம் இறங்கு. இறங்குறையா, இரியா. எதுக்கு என்ன இறக்க சொன்னீங்க ஆபீசர்? ஹேண்ட் கேப்ப கழட்டு. யோ, சீக்கிரமா கழட்டியா, பழைய விலங்கா இருக்குது. சீக்கிரம். யோ, போயா. ஏங்க, எனக்கு தான் சூசு வரலன்னு சொல்றேன்ல, அப்புறம் போனா எப்படி போறது? என்னால போக முடியாது. யோ, சொல்றாங்கல்ல, தப்பிச்சு ஓடுது. என்ன அது? நான் தப்பிச்சு ஓடணுமா? அப்பா என்ன ஓட விட்டு என்கவுண்டர் பண்ண போறீங்க, அப்படித்தானே? ஆமா, ஓடு. என்ன அது? ஆமாவா? யோ, வேண்டாயா. ஓடு. அண்ணா அண்ணா, இல்லன்னா இங்கேயே சுற்றுவேன். ஓடு. அண்ணா அண்ணா, கொஞ்சம் பார்த்து பண்ணுண்ணா. ஓடுனா தப்பிச்சிருவ. ஓடு. போற இரியா, பள்ளமா இருக்குதுல, பார்த்து போக வேண்டாமா? அவன் முகர கட்ட சரியில்லை, சரியா சுட மாட்டான். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பாண்டே, என்ன